Hello, Coimbatore. I am Aparna Sunku. Currently, the chairperson. I've been elected as the chairperson of FICCI Flow Coimbatore 25-26. FICCI Flow it is a women's organization. It's a national organization. ஒரு 20 சாப்டர் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல்மோஸ்ட் 12,000 மெம்பர்ஸ் இருக்காங்க இதுல. கோயம்புத்தூர் சாப்டர் வந்து 33 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி அண்ட் இப்போ ஸ்டார்டட் இன் 1993 and ipo I'm the 33rd chairperson for the year. Empowering women in 3 levels: the grassroots level, middle level and the corporate level. So in the 3 levels la ladies ku vandu naanga oru avangaloda they to stand on their own feet adukku vandu naanga support பண்ணுவோம். அவங்களை empower பண்ணிட்டு அவங்கள வந்து தானாவே ஒரு பணம் சம்பாதிச்சிட்டு அவங்களோட what do you call this, standing on their own feet, வாழ்வாதாரத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். மெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதுல தான் இருக்கும். அண்ட் the other members-காக வந்து we also support them by conducting workshops and upgrading them to corporate level by giving programs in corporate directorship. இதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்க ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணிருக்கோம், செங்குட்டையர் வில்லேஜ். அங்கே வந்து அங்கே ஒண்ணுமே தெரியாம ட்ரைபல்ஸ்க்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவங்க சார்பா நாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் அவங்க வந்து அக்ரிப்ரூனர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு தேர் ஈவன் செல்லிங் தேர் ப்ராடியூஸ். அவங்க கலெக்ட் பண்ண டேமரின் அதெல்லாம் வந்து நாங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ திஸ் இயர் எங்களோட டீம் வந்து இமீடியட் பாஸ்ட் சேர் மீனா சுவாமிநாதன், நெக்ஸ்ட் இயர் சேர்பர்சன் சீனியர் வைஸ் சேர்பர்சன் பர்ணிகா, junior vice chairperson Ranjana, and we have our secretary Preeta, and then we have treasurer Kinjal Zaveri, Meghna Kona as joint secretary, and we have I think Rama Munukur as a joint secretary, joint treasurer. So it is a 1-year program which we are going to do, and in this year we are going to take care of all the women empowerment programs in all levels and work in this. First one the start another entrepreneurs mattu as a part it was there, but ipo vandu we are taking people who need help. entrepreneurs ஆகலாம் விரும்பவங்களுக்கு கூட நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஒரு 12 பேர் we have selected, அவங்க ஜாயின் ஆக போறாங்க. அந்த மாதிரி யார் யார் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது, அவங்கள எல்லாம் சேர்த்து போறோம். நாங்க வந்து நிறைய எங்க மெம்பர்ஸ்க்கு வந்து we have lot of workshops or upgradation programs இருக்கும். அவங்களுக்கு ஒரு workshops on regular basis in financial literacy, digital safety. We give them support in entrepreneurship development programs and skill development programs. In the area, almost all areas we have covered. This year we are also going to do inclusion, wherein we are going to support disabled and third gender. Also, we are going to do some programs in environment and for crafts, handicrafts, handlooms. Handloom in the vaati support பண்றதுக்கு we are also going to try ஒரு particular weave எதா வந்து select பண்ணிட்டு அந்த weave நம்ம support பண்ணிட்டு அந்த weavers எல்லாம் வந்து we are also going to give them kind of support. இதுல வந்து main வந்து my focus will be for mental health. மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆன்லைனாக இருக்கும். இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஃபார் விமன், ஒர்க்கிங் விமன் எஸ்பெஷலி. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர். இட் இஸ் கோயிங் டு பி சர்டிஃபைங் விமன் டு பிகம் சைல்ட் கவுன்சிலர்ஸ். அது வந்து மெயின் ப்ரோக்ராமாக இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் இருக்குது, அவங்கள எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரூனர்ஸாக மாற்றுறதுக்கு we are trying to support them. அவங்க எல்லாம் ஆல்ரெடி தேர் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், அவங்களை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு we are going to support them by channelizing our expert channels and getting them orders. அது ஆர்டர் வச்சுட்டு அவங்கள ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு we are planning. That is one thing. அதிகப்படுத்துறதுக்கான ஆக்சுவலா we do in 3 levels. grassroots level ஒருத்தருக்கு, corporate level ஒருத்தருக்கு, middle level. That is our regular pattern. But this year, last year, madam has chosen to give in arts also, and we have also given Tamilnadu Agricultural University vice chancellor chance கொடுத்திருக்கோம். இப்படி இதுக்கு வந்து நாங்க ஒரு கமிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பல இடத்துல இருந்து வந்து நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றோம். இந்த துறை அப்படின்னு வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து வைக்கிறது இல்லை, எல்லா துறையில இருந்தும் வந்து கொண்டு வரோம். இன்னொரு முக்கியமான விஷயம்
என்ஜிஓஸ்க்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ ஸ்டால்ஸாக கொடுக்க போகிறோம். விமன் ஆண்டர்ப்ரூனர் பஜார் அந்த ஃப்ரீ ஸ்டால்ஸ் எல்லாம் அது ஜூனில் நடக்கும். ஜூன் 2021 அது வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். அந்த இது மூலியமா மோஸ்ட்லி we're going to give a platform for our own members, our own சிட்டியில் இருக்கிற அவங்க விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க போகிறோம் டு பிகம் விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ். அப்புறம் we are going to do lot of medical camps regular for women's health in association with KG Hospital, Rao Hospital and with Ramakrishna Hospital. இதெல்லாம் most of them are our members and எல்லா எக்ஸ்பர்ட்ஸை சேர்த்துட்டு we are going to look inwards this time. எங்க மெம்பர்ஸ்குள்ளேயே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களோட வச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் மெனி அதர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் லீகல் கூட ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அங்கே டெல்லியிலேருந்து we are going to have some speakers coming and educating our members in the legal department also. So இந்த மாதிரி நிறைய we have almost 22 verticals this time. So textile முதல்லேருந்து it takes us into fashion, arts, and we have skill development, finance development, digital development, all these areas. On the whole, it's going to be an overall development like Sarvodaya of a woman, total complete development of a woman. So that is one. Tamil Nadu,